ஹாய் காய்ஸ். படத்தோட ஸ்டார்டிங்ல ரொம்ப மேகமூட்டமா இருட்டா இருக்குது. இடியெல்லாம் இடிக்க ஆரம்பிக்குது. இப்போ டிவில வெதர் ரிப்போர்ட் பண்றவங்களும் இது மாதிரி கிளைமேட் ரொம்ப ரேர் ஆனது. அது இப்ப வருது. இந்த கிளைமேட் தொடர்ந்து 72 மணி நேரம் இதே தான் நீடிக்கும். ஸோ எந்த ஒரு எலக்ட்ரிக் கனெக்ஷனும் இருக்காது. எல்லாம் சேஃபா இருங்க அப்படின்னு சொல்ல இப்போ ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன பையன் டிவி மேல இருக்கிற கேமரால பிளைன் கேசட்டை போட்டு அவன் பாடுறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி அவன் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்க அவனோட அம்மா வராங்க. நீ ரொம்ப நல்லா பாடுறடா, எனக்கு ஒரு கேசட் கொடு, நான் உன் பாட்டை கேட்டுட்டே நான் வேலைக்கு கிளம்புவேன் அப்படின்னு சொல்ல அவன் கொடுக்கறத அவங்க அம்மா கேட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல இருக்கிற லேடி கார்ல பயங்கரமா குடிச்சிட்டு காரை விட்டு கீழே இறங்கி அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்துக்குள்ள பயங்கரமான சத்தம் கேக்குது. இத பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த குட்டி பையன் கேட்டுறான். அந்த ஆண்டிக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போக வீட்டுல ஒரு நாய் இருக்கு, அது கட்டி போட்டிருக்காங்க. அது ரொம்ப நேரம் கொலைச்சிக்கிட்டே இருக்கு. இவனும் கதவை திறந்து உள்ள போய் பார்த்தா அந்த ஆண்டி வயித்துல யாரோ குத்தி இருக்காங்க. அவங்க கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க. இப்ப யாரும் நடந்து வர சத்தம் கேக்குது. பார்த்தா அந்த இறந்து போன லேடியோட கணவர் கையில கத்தியோட கீழே இறங்கி வராங்க. அவங்க அந்த குட்டி பையனை பார்க்க அந்த குட்டி பையன் அவரை பார்த்து பயந்து வேகமா வெளியே ஓடி போக நில்றா அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டு பின்னாடி ஓடி வராரு. இப்ப வெளியே போன பையன் முன்னாடி வர வண்டியை கவனிக்காம ஓட அது அப்படியே அவனை இடிச்சு தள்ளி ஸ்பாட்லயே அவன் இறந்து போயிடறான். இந்த விஷயத்த பார்த்த அந்த நபர் பயந்து போய் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. இப்போ 25 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அந்த இறந்து போன பையனோட வீட்டுல தான் இப்போ ஹீரோயின் அவங்க குழந்தை அவங்க கணவர் வாழ ஆரம்பிக்க போறாங்க. ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்து வீட்டுல ஹீரோயினோட கணவரோட ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவரும் வெளியே நிக்க அவங்க அம்மா கிளைமேட்டை பாக்குறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு அதே கிளைமேட் திரும்ப வருது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போக அவர் கார் ஓட்டி ஹீரோயினும் இன்னைக்கு நைட் பார்ட்டி இருக்கு மறக்காம வா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அவங்க போறாங்க. அவங்க கணவரும் ஆபீஸ்ல இருப்பாரு. நான் சீக்கிரமா வேலை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்றாங்க. அவங்க அங்க இருக்கிற பேஷண்ட் கிட்ட பேசிக்கிட்டே போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நீ புது வீட்டுக்கு போயிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே அவங்க வேலை பார்த்துட்டே இருக்கும் போது ஹீரோயினோட சீனியர் ஸ்டாஃப் அவர் ஒரு ஆபரேஷனுக்காக ரெடி ஆவாரு. அப்ப அவர் எழுதின ஆர்டிக்கலை பத்தி ஹீரோயின் சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப சூப்பரா எழுதிருக்கீங்க சார், கண்டிப்பா உங்க அளவுக்கு என்னால வர முடியாது, ஏன்னா எனக்கு ஃபேமிலின்ற கமிட்மெண்ட்னால என்னால மெடிக்கல் ஃபீல்ட்ல அடுத்த லெவல் மூவ் ஆக முடியல, இருந்தாலும் எனக்கு ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் வேலை முடிச்சோடனே அவங்க குழந்தை பிக்கப் பண்ண போவாங்க. ஹீரோயினும் அவங்க பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு அவங்க பொண்ணுன்னா அவ்வளவு பிடிக்கும். யாருக்குதான் பிடிக்காது தன்னோட குழந்தைய. ஹீரோயின் அவங்க குழந்தைய அந்த அளவுக்கு அன்பா பார்த்துப்பாங்க. இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அவங்க பொண்ணுக்காக ஒரு ஊஞ்சல் ரெடி பண்ணிருப்பாங்க. அதுல அவங்க பொண்ணு கூட விளையாடிட்டு இப்ப வீட்டுக்கு போய் பார்த்தா உள்ள இருக்க ரூம்ல சத்தம் கேட்கும். ஹீரோயின் பயந்துடுறாங்க. பார்த்தா அவங்க கணவர் தான் ஹெட்போன் போட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவரோட திங்ஸ் எல்லாம் இங்க அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்க ஹீரோயினும் அவரும் சில பொருட்கள் அரேஞ்ச் பண்ணும் போதுதான் அந்த வீட்டை சேர்ந்த ஓனர் அவங்களோட பழைய டிவி கேசட்டையும் அவங்க வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப பழமையானது, இதெல்லாம் நான் பாக்குறதே ரொம்ப அபூர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லி அது எல்லாமே பிளே பண்ணி அவங்க கணவரும் ஹீரோயினும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல பார்த்தா இறந்து போனா அந்த பையன் பார்ட்னர் வீடியோ ரெக்கார்டு எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டே இருக்க இப்ப கிளைமேட் மாறுது. அந்த கேமரா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டக் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஹீரோயினும் அவங்க கணவர் குழந்தை சேர்ந்து பக்கத்து வீட்டுல இருக்கிற அவங்க ஃப்ரெண்டையும் அவங்க அம்மாவையும் பார்க்க போறாங்க. ஃப்ரெண்டு வீட்டுல எல்லாமே பேசி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோயினோட கணவரும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட டிவி பத்தின விஷயத்த சொல்லுவார். அதை கேட்டு அவங்க ஃப்ரெண்டு ஷாக் ஆயிருவாங்க. நீங்க இருக்கிற அந்த வீட்டுல முன்னாடி ஒரு பையன் வாழ்ந்தான், அவனோட ஸ்கூல் பெஸ்ட் ஃப்ரெண்டு, நானும் அவனும் தான் ஒன்னா விளையாடுவோம், அவனுக்கு ராக் ஸ்டாரா ஆகணும்னு ஆசை, அவன் நிறைய பாட்டு பாடிட்டு இருந்தான். ஒரு நாள் நைட்டு இதே கிளைமேட் அப்போ பக்கத்து வீட்டுல ஒரு நபர் அவங்க மனைவியை கொலை பண்ணிட்டாங்க. அந்த விஷயத்த அவன் பார்த்துட்டான். அந்த நபர் அவனை கொலை பண்ண முயற்சி பண்ண அவன் தப்பிச்சு ஓடும் போது கார் விபத்துல இறந்துட்டான் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா இதை கேட்டு பதறிடுவாங்க. நீ அதை பேசாத, அது எப்பயும் முடிஞ்சு போன விஷயம், அதை பத்தி ஏன் இப்ப பேசுன்னு சொல்லி அவங்க அம்மா கோவப்படுவாங்க. இதெல்லாம் ஹீரோயின் அவங்க கணவரும் கேட்டுட்டு இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப அவங்க கணவரும் அந்த பக்க வீட்டு நபர் யாருன்ற விஷயத்த ஆன்லைன்ல செக் பண்ணும் போது அவர் அவங்க மனைவியை கொலை பண்ண விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க மனைவியோட உடல் அவர் ஒரு சூட் கேஸ்ல வச்சு அவர் ஃபேக்டரியில தான் புதைச்சு வச்சத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டு இவரை ஜெயில போடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இவர் சூசைட் அட்டெம்ட் பண்ணி இறந்துட்டாரு. எப்படி ஒரு மனுஷனால இப்பெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க கணவர் பார்த்துட்டே இருக்க அவங்க மனைவியும் விடுங்க அது எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்ல அப்ப அவங்க கணவரோட பாக்கெட்ல தீப்பெட்டி இருக்கும்.
நீங்க ஸ்மோக் பண்றீங்களான்னு கேட்க, நீ எதுக்கு என்ன கண்ட்ரோல் பண்றன்ற மாதிரி ஒரு பேச ஹீரோயினுக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிருவாங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், இது எந்த கிடையாது தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நைட்டு தூங்க போயிடுறாங்க. இப்போ கிளைமேட் மாறுது, இடி இடிக்க தொடங்குது. இப்போ ஹீரோயின் நல்லா தூங்கிட்டே இருக்க டமால்னு ஒரு சவுண்டு கேட்க அவங்களும் கொஞ்ச நேரம் நடந்து ஹாலுக்கு போறாங்க. அப்போ டிவி ஏதோ ஆன் ஆகுற சத்தம் கேக்குது. பார்த்தா அந்த பழைய டிவி ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகுது. அவங்களுக்கு எதிர அந்த பையன் அந்த கேசட்டை பிளே பண்ற மாதிரி இருக்கு. ஹீரோயினும் இது எதுக்கு நம்ம பார்க்கணும் சொல்லி ஆஃப் பண்ணிட்டு போறாங்க. நம்மளால அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு தோணும். டிவி ஆன் பண்றாங்க. அதே நேரம் இப்ப அந்த பையன் ஒரு கேசட் எடுக்க அதே கேசட் ஹீரோயின் கிட்ட இருக்கும். அதை எடுத்து பிளே பண்ண அவனுக்கு அப்படியே ஹீரோயினோட உருவம் தெரியுது. ஹீரோயினும் உன்னால என்ன பார்க்க முடியுதான்னு கேட்க அவரும் நீங்க யாரு, நீங்க இருக்கிற இடம் அப்படியே ஏன் இடமா இருக்கே அப்படின்னும் போது உன் கேசட் கூட என்கிட்ட இருக்குன்னு காமிக்க இதெல்லாம் நீங்க எப்படி திருடுனீங்கன்னு கேட்பான். இப்போ அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த நபரை அவங்க மனைவி போட்டு அடிக்க அந்த சத்தம் இவன் கேக்குது. இவன் ஜன்னல் வழியா பாக்குறான். ஹீரோயினும் நீ பக்கத்து வீட்டுக்கு போகாத, போனா உன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்ல, யார் நீங்க, உங்களுக்கு எப்படி என் பேரெல்லாம் தெரியணும் போது அவங்க போன் காமிக்கிறாங்க. நான் உன்னோட ஃபியூச்சர்ல இருந்து பேசுறேன், 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் நடக்காம இருக்க உனக்கு உதவி பண்ற அப்படின்னு சொல்ல, அவன் இல்ல நீங்க சொல்ற நம்ப மாட்டேன்னு போது நீ வெளியே போகாத, போனா உனக்கு ஆபத்து இருக்குடா, நான் சொல்றது கேள்றான்னு சொல்ல அந்த பையன் வேகமா வெளியே போயிடுறான். இப்ப அந்த பையனோட அம்மா வீட்டுக்கு போறாங்க. அந்த பையன் சாகல, வீட்டுலதான் இருக்கான். அம்மா என்ன ஆச்சு உனக்கு, ஏன் அப்செட்டா இருக்கேன்னும் போது, அம்மா நான் தூங்கவே இல்லை, ஆனா எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேடி என்கிட்ட டிவில பேசினாங்க, இது உன்னால நம்ப முடியுதா அப்படின்றத அவன் சொல்ல, அதே நேரம் இங்க அந்த பையனுக்கு காப்பாத்தணும்னு நினைச்ச ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எழுந்து கண்ணை திறந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அவங்க எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு. நைட் நான் வீட்டுல தானே தூங்கினேன் அப்படின்னு சொல்லி அப்படியே எழுந்து வந்து பார்த்தா முன்னாடி டாக்டர்ஸ் எல்லாம் ஆப்ரேஷனுக்கு ரெடியா இருப்பாங்க. அவங்களும் ஹீரோயினை பார்த்து ஆப்ரேஷனுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க டாக்டர் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு டவுட்டா இருக்கு, என்ன டாக்டரே இல்லையே அப்படின்னு சொல்லி, ஏன் என்ன டாக்டர் கூப்பிடுறீங்கன்னும் போது ஹீரோயினோட சீனியர் ஆபீசர் ஒருத்தர் இருப்பாரு. அவரை ஹீரோயினை சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணுங்க டாக்டர் சொல்லுவாரு. ஹீரோயின் என்ன வளர்றீங்க, நான் டாக்டர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பாஸ்ட்ல உயிரோட இருக்கிற அந்த சின்ன பையன் அவனோட ஃப்ரெண்டோட சேர்ந்து ஸ்கூலுக்கு போறாங்க. ஆனா அவங்க ஸ்கூல்ல மின்னல் தாக்குனனால அந்த ஸ்கூல் டேமேஜ் ஆயிருக்கும். நான் இன்னைக்கு ஹாலிடேன்னு சொல்ல அந்த குட்டி பையனும் அவனோட ஃப்ரெண்டோட வீட்லயே தங்குறாங்க. அதே நேரம் அந்த பையனும் அவன் ஃப்ரெண்டு கிட்டே என் பக்கத்து வீட்டுல பயங்கரமான சத்தம் கேட்டதுன்னு சொல்ல இந்த விஷயத்த அந்த பையன் அவங்க அம்மாட்ட சொல்ல, அவங்க அம்மா எனக்கு ஒண்ணும் தெரியலப்பா அப்படி எதுவுமே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப வேக வேகமா ஸ்கூலுக்கு போய் அவங்க பொண்ணை கூட்டிட்டு வரலான்னு போறாங்க. பார்த்தா அப்படி ஒரு பேர்ல எந்த ஒரு குழந்தையும் இல்லைன்றத டீச்சர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டீச்சர் உங்களை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப உடனே அவங்க கணவரை பக்கம் ஆபீஸ்க்கு போறாங்க. என்ன நடக்குது, என் பொண்ணு எங்கேயும் இல்லைன்னு சொல்றாங்க, என்னதான் நடக்குதுன்னு சொல்லி போனோட அவங்க கணவரை புடிச்சு கேட்க அவங்க கணவரும் யார் நீங்க, நீங்க எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க, அப்படி ஒரு பேர்ல நான் யாரையும் கேட்டதே இல்லைன்னும் போது என்ன ஆச்சு உனக்கு, நம்ம குழந்தைய மறந்துட்டியான்னும் போது நம்ம குழந்தைய முதல்ல நீங்க யார் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக். இப்ப ஹீரோயினும் போலீஸ் கிட்ட போய் தன்னோட குழந்தைய காணோன்றத கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. ஆனா அங்க இருக்கிற ஆபீசரும் லாஸ்ட் உங்களுக்கு என்ன நடந்ததை சொல்லுங்க, அதுல ஏதாவது நம்மளுக்கு க்ளூ கிடைக்குதான்னு பாக்கலாம்னு சொல்ல ஹீரோயின் நான் டிவில பழைய வீடியோ பார்த்தேன், அந்த பையன் கிட்ட பேச முயற்சி பண்ணேன், அதுக்கட்ட டிவி கட் ஆயிடுச்சு, நான் கனவு வந்து பார்த்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், எனக்கு எல்லாமே வித்தியாசமா நடக்குது, எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு புரியல அப்படின்னு சொல்ல அப்ப அங்க இருக்கிற ஆபீசரும் மேம் நீங்க சொன்ன பேர்ல எந்த ஒரு குழந்தையும் இங்க பிறக்கவே இல்லை, முதல்ல உங்களுக்கு குழந்தைய பிறக்கல, நீங்க சொன்ன அந்த நபருக்கும் உங்களுக்கும் திருமணம் ஆன எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது, நீங்களாம் உங்களோட கற்பனையில இதெல்லாம் உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதே நேரம் அந்த சின்ன பையனோட உலகத்துல அவனும் டிவி முன்னாடி யாராவது வருவாங்களா, அந்த லேடி கிட்ட பேச முடியுமான்னு பார்க்க இப்ப டிவிக்கு முன்னாடி யாரோ வராங்க. டக்குன்னு அந்த டிவி ஆஃப் ஆயிடுது. இப்ப அவன் ஜன்னல்ல பார்க்க அவனோட ஃப்ரெண்டோட அம்மாவோட பிரதர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அவங்க விசாவும் சில ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த பக்கத்து வீட்டு நெய்பர் கிட்ட கொடுக்க அவரும் தேங்க்யூன்னு சொல்லி இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்காரு. இதான் அந்த பையன் பார்த்துக்கிட்டே இருக்க. இப்ப ஹீரோயினும் அவங்க ஒர்க் பண்ண அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹீரோயின் சீஃப் டாக்டர் சொன்ன அவரை விடவும் ஹீரோயின் தான் ஹை போஸ்டிங்ல இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியாது. இப்ப அவரும் மேம் உங்களோட கேபின்ல போய் பாருங்க, உங்களுக்கே எல்லாமே தெரியணும் போது போய் பார்த்தா அவங்க சீனியர் பப்ளிஷ் பண்ண மேகசீனை இவங்க பப்ளிஷ் பண்ணி இவங்க தான் வந்து ஒரு பெரிய லெவல்ல இருந்திருப்பாங்க, இவங்க நிறைய படிச்சிருப்பாங்க. சொல்ல போனா முன்னாடி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தை கணவர் வந்தனால அவங்களால அதிகமா படிக்க முடியாது, அதனால மெடிசன்ல இருந்து குவிட் பண்ணிட்டேன்னு இருப்பாங்க. இப்ப அந்த 2 கமிட்மெண்ட் அவங்களுக்கு இல்லாதனால அவங்க படிச்சு முடிச்சு பெரிய ஹை லெவலுக்கே வந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியாது. அது மட்டும் இல்லாம அந்த டாக்டர் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க சொல்ற அந்த பேர் இருக்காங்களே, உங்க குழந்தை உங்க கணவர் சொல்றீங்களே, உங்களுக்கு முதல் பேஷண்ட் யார் தெரியுமா, உங்க கணவர் சொல்றீங்களே,
அவர்தான் முதல்ல உங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு. அதனால உங்க முதல் பேஷண்ட்னால உங்களோட மைண்ட்ல அவர் ரொம்ப ஆழமா போயிட்டாரு. அதனால நீங்க அவரை கணவர்ன்ற மாதிரி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி ஒரு சின்ன பொண்ணு பேரு சொல்றீங்களே, லாஸ்ட் நீங்க ஒரு சின்ன பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க. அவ ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல தான் இங்க வந்தா. அவளை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லும் போது நீங்க ரிஸ்க் எடுத்து அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க. ஆனா அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. அவளோட பேரை தான் நீங்க உங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சோ இந்த 2 விஷயம் உங்க மனசுல ஆழமா போனனாலதான் நீங்களே ஒரு குடும்பம்ன்ற மாதிரி உருவாக்கிட்டீங்க. இதெல்லாம் உண்மை கிடையாது, இதெல்லாம் மறந்துருங்க. ஹீரோயின் இப்ப ஜன்னலை பாக்குறாங்க. அப்ப வானம் எல்லாம் மேகமூட்டமா இருக்கும். இந்த கிளைமேட்டை பார்க்க உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. வேக வேகமா இப்ப கீழே இறங்குறாங்க. அங்க அந்த ஆபீசரா இருப்பாரு. இப்ப எங்க போறீங்க அப்படின்னு கேட்க, இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. சொல்ல போனா அந்த பையனை நான் உயிரோட காப்பாத்திருக்கேன். அதனாலதான் என் லைஃப்ல எல்லா விஷயம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்ல, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த பையனை சாகடிக்க போறேன், அவன் செத்தாதான் என் பொண்ணு எனக்கு திரும்பி வருவா அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு ஹீரோயின் வேகமா அந்த பையன் வாழ்ந்து அந்த வீட்டுக்கு வராங்க. ஆனா வந்து பார்த்தா அந்த கதவு ஆல்ரெடி ஓப்பனா இருக்கும். ஹீரோயினும் வேகமா உள்ள போய் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும் போது இப்போ அந்த வீட்டுல வேற ஒரு பொண்ணு இருப்பா. வேகமா வெளியே வந்து என் வீட்டுல திருடலான்னு வந்துட்டியா அப்படின்னு கேட்க, இல்ல நான் எதுவும் திருடல, உங்க கணவர்கிட்ட நான் பேசணும், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்ல அவங்க கணவர் வராரு. அவரு ஹீரோயினோட கணவர் தான். ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அவரும் இந்த லேடி தான் காலையில என்னோட ஆபீஸ்க்கு வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா. ஹீரோயினும் உங்களுக்கு இன்னுமா தெரியல, நாதக மனைவி நம்ம குழந்தைய காணோம், அவளை திரும்ப கொண்டு வரதா இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு போது இப்ப கரண்ட்ல அவரோட ஒய்ஃபோ என்னது உனக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆக, அவ ஏதோ பொய் சொல்றா, சத்தியமா அவ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, என் வாழ்க்கையில யார பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி ஹீரோயினை போட்டு அடிக்க இப்ப கரண்ட் கட் ஆகுது. இப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் ஆபீசரும் வரனால ஹீரோயின் பின்வழியா வேகமா ஓடி போறாங்க. அப்படி அவங்க ஓடி போகும்போது பக்கத்து வீட்டை பாக்குறாங்க. அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா அவங்க மனைவியை கொலை பண்ண அந்த நபரும் அவங்க கணவரோட ஃப்ரெண்டோட அம்மாவும் தான் இக்குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இந்த நபர் பண்ண தப்பு இன்னும் யாருக்கும் தெரியல அப்படின்றத ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அவங்க வேகமா உள்ள போக ஆபீசரும் அந்த பக்கத்து வீட்டுல இருக்க அந்த 2 பேரும் கூப்பிட்டு இந்த லேடி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. இப்போ அந்த குட்டி பையன் இருக்கிற பீரியட காமிக்கிறாங்க. விளையாடிட்டே இருக்கும் போது இப்போ அந்த பக்கத்து வீட்டு நபர் கார் எடுத்துட்டு வெளியே போயிடாரு. இவர் போயிட்டாரு, இதான் நல்ல சான்ஸ் அவர் வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்கலான்னு வீட்டுக்குள்ள கதை உடைச்சிட்டு போய் பார்த்தா பாத்ரூம்ல அந்த லேடி இறந்து போயிருப்பாங்க. அவங்க உடல் இருக்கும். அதை பார்த்தா பயந்து போயிடறான். அதே நேரம் அந்த நபரோட ஃபேக்டரியில போய் கத்தி சில கவர்லாம் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வராரு. வந்து பாக்குறாரு. அதே கேப்ல அந்த பையன் பெட்டுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்ப அந்த நபர் கத்தியால அவங்க மனைவியோட உடலை பீஸா கட் பண்ணி அந்த சூட்கேஸ்ல வைக்க, இப்ப ஏதோ சத்தம் கேக்குது. பெட்டு கிட்ட வர அவருக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அவர் அட்டென்ட் பண்ற நேரம் அந்த கீழே இருக்கிற அந்த பையன் கையில ஒரு வாட்ச் கிடைக்குது. அந்த நபரோட அஃபேர்ல இருக்கிற லேடி, நான் வீட்டுக்கு வரும்போது என்னோட வாட்ச் மிஸ் ஆயிடுச்சு, எனக்கு சீக்கிரமா அந்த கண்டுபிடிச்ச கூட, இல்லைன்னா நான் மாட்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கால் பேச, நீ கவலைப்படாத, நான் எல்லாமே சரி பண்ணிட்டேன், இதுக்கு அடுத்தது நம்ம 2 பேருக்கும் பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற யாரும் இல்ல, அந்த குட்டி பையன் ஃப்ரெண்டோட அம்மா தான். இப்ப அந்த சின்ன பையன் வளர்ந்து பைலட்டா ஒர்க் பண்றாரு. அவரு கார் ஓட்டிட்டு போகும்போது அந்த கார்ல ஹீரோயின் இருப்பாங்க. ஹீரோயினை பார்த்து அவரும் நீ எப்படி என் கார்ல ஏறினன்னு கேட்க, அவரை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹீரோயினும் நீ யாருன்னு தெரியும், ஓ அப்பா பைலட்டா தானே ஒர்க் பண்ணாரு, அவர் இறந்த பிறகு அவரை மாதிரி நீ ஆகணும் தான் நீயும் பைலட்டா ஆன அப்படின்னு சொல்ல, உனக்கு எப்படி தெரியும் போது நம்ம 2 பேரும் முதல்ல பேசணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது ஹீரோயின் அவங்க கணவரை திருமணம் பண்ணிக்கிறது முன்னாடி ட்ரெயின்ல அவங்க போகும்போது அவரோட ஃப்ரெண்ட் இவரை தான் மீட் பண்ணிருப்பாங்க. இவங்க 2 பேரும் தான் டேட்டிங் போவாங்க. அந்த டைம் இவர் அவரோட ஃப்ரெண்டு, அதாவது அவங்க கணவரை கூட்டிட்டு வர அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு திருமணம் பண்ணிருப்பாங்க. சோ இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்ல அவருக்கு அது எதுவுமே தெரியல. நல்லா ரீல் நான் இங்க இருந்து கிளம்புறேன் போது இதுதான் உண்மை. இப்போ உங்க அம்மா ஒருத்தங்களை திருமணம் பண்ணிருக்காங்களே, அவர் தான் உங்க மனைவியை கொலை பண்ணவரு. உங்க அம்மாக்கும் உனக்கும் அது தெரியல, அவன் மோசமானவ, என் அம்மா விரும்பிதான் அவரை திருமணம் பண்ணாங்க, அவரை பத்தி தப்பாலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேகமா வந்து போயிருவாரு. அப்பதான் ஹீரோயின் அங்க வந்து சேனல்ல பார்ப்பாங்க. அந்த சேனல்ல ரொம்ப ஃபேமஸான நாவலிஸ்ட் வந்து ஒரு புக்கை பத்தி எழுதியிருப்பாங்க. கிளைமேட் மாறனால டைம் லூப் மாதிரி நடக்கும். இந்த விஷயத்த பையனோட அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க. அந்த பையனுக்கு இந்த விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு கிளிக் ஆகுது. ஒருவேளை நம்ம அந்த பையனுக்கு பாஸ்ட்ல பேசின விஷயங்களை அவங்க அம்மா இவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க, நாவலிஸ்ட கேட்டா தெரியும்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க போவாங்க. அவங்க ஒரு ப்ரொஃபசர் கிளாஸ் எடுத்து முடிச்ச பிறகு ஹீரோயின் கிட்ட போய் இந்த புக்கை எழுதுனீங்களா, இந்த புக்கை எதை பேஸ் பண்ணி எழுதுனீங்கன்னும் போது ஒரு லேடி என்கிட்ட வந்தாங்க. அவங்க பையன் சொன்ன விஷயம்லாம் என்கிட்ட அவங்க சொன்னாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸை கொடுத்தாங்க. எனக்கு அதை பத்தி எழுதணும்னு தோணுச்சு. நான் எழுதுனேன்னும் போது அந்த லேடியை பத்தியும் அவங்க பையனை பத்தியும் உங்களுக்கு தெரியுமான்னும் போது அவங்கள பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, அவங்க இதை மட்டும் அவங்க பையனும் ஞாபகம் எடுத்தமா என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல, ஹீரோயினும் நீங்க எழுதின கதை வேற யாரதோ, அது என்னோட சொந்த கதை தான், நான் தான் அந்த பையனுக்கு ஃபியூச்சர்ல இருந்து பேசி அவனுக்கு உதவி பண்ணேன்,
நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நான் அந்த பையனை காப்பாத்தனால என்னோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. அதை நான் எப்படி திரும்பவும் பழைய மாதிரி ஃபிக்ஸ் பண்றதுன்னு கேட்க, அப்ப நீங்க திரும்பவும் அந்த டைம்குள்ள போகணும். அங்க நடக்கிற விஷயத்த நடக்கிற மாதிரி நீங்க விடணும். நீங்க எந்த விஷயத்த மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயினும் அந்த பையனுக்கு நான் எந்த டைம்ல கால் பண்ணேன்றத பாக்குறாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு ஒரு மெயினான விஷயம் அந்த டிவி கேமரா அது இல்ல. அங்க வந்து ஆபீசர் கிட்ட எனக்கு அதை உங்களால கொடுக்க முடியுமான்னு கேட்க, அந்த வீட்டுல நாங்க செக் பண்ணோம், டிவியும் கேமராவும் கிடைக்கவே இல்லைன்னும் போது ஹீரோனும் நான் சொல்றதை நம்புங்க, இதுதான் உண்மை, நான் என்ன சொன்னா நீங்க நம்புவீங்கன்னும் போது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க, அந்த விஷயத்துக்கு எனக்கு எவிடன்ஸ் கிடைச்சா நீங்க சொல்றத நான் நம்புறேன்னும் போது அப்ப ஹீரோயினுக்கு ஞாபகம் வரும். அந்த சின்ன பையனோட வீட்டுக்கு எதிரில இருக்கிற அந்த நபரை அவங்க மனைவியை கொலை பண்ணிட்டாங்க. அந்த பாடி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், அந்த ஃபேக்டரியில போய் செக் பண்ணுங்க சொல்ல அந்த ஃபேக்டரியில செக் பண்றாங்க, அந்த பாடி இருக்கு. இப்பயாவது நான் சொல்றத நம்புங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ஆபீசர் ஒரு விஷயத்த சொல்றாரு. நீங்க சொல்றீங்கல்ல பாஸ்ட்ல நடந்த விஷயம் சேஞ்ச் ஆனனால உங்க லைஃப்ல நிறைய விஷயம் சேஞ்ச் ஆயிருக்கு. எனக்கு என்னவோ ஒரு ஃபியூச்சர்லயும் சின்ன கரெக்ஷனால லைஃப்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதுவே நிறைய வித்தியாசமான பரிமாற்றங்களா உருவாகும். அப்படி நீங்க நீங்க நினைச்ச மாதிரி ஒரு லைஃப் அப்ப வாழ்ந்திருக்கலாம். ஆனா இப்போ நீங்க திருமணம் ஆகாத ஒரு ப்ரொஃபஷனலான டாக்டர். அந்த விஷயம் நடந்ததோட ஞாபகங்கள் இந்த பீரியட்ல இருக்கிற உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அதான் உங்களை டிஸ்டர்ப் ஆனது. அதை மறந்து உங்க லைஃபை நீங்க வாழுங்க அப்படின்னு சொல்ல, நீங்க நம்பலன்றதுக்காக தான் உங்களுக்கு நான் எவிடன்ஸோட காமிச்சிட்டேன். நான் சொல்றது உண்மை. நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் எனக்கு அது பிரச்சனையே இல்லை. எனக்கு என் பொண்ணு தேவை அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறத ஆபீசர் பார்த்திருப்பாரு. இப்ப அந்த ஆபீசரும் சரி, நீங்க சொன்ன அந்த பையனோட வீட்டு அட்ரஸ் எனக்கு கிடைச்சிச்சு, நீங்க போய் அவனை பாருங்கன்னு சொல்லி எழுதி கொடுக்க, இப்ப அந்த பையனை பார்க்கலாம் சொல்லிட்டு ஆபீஸர் எழுதி கொடுத்த அந்த அட்ரஸை தேடி ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அதே நேரம் அவங்க ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருப்பாரு. அந்த இடத்துக்கு தான் ஹீரோயின் வருவாங்க. ஏன்னா அந்த சின்ன பையன் வேற யாரால அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. இப்ப ஹீரோயினும் நீ வசமா மாட்டிட்டல நம்ம போது இங்க பாரு, நான் உன்னை போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயினும் கையை காமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு அந்த கை பட்ட உடனே சில விஷயங்கள்ல ஞாபகம் வரும்னு நினைச்சு அந்த கையை தொடுவாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு ஞாபகமும் வராது. உன் கூட நான் பல வருஷம் வாழ்ந்திருக்கேன், நமக்குன்னு குழந்தை இருக்கா, ஆனா ஏன் உன் கை தொட்டும் போது எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல, எனக்கு டவுட்டா இருக்கு, உண்மையாவே உன் பேர் என்ன, நீ ஆல்ரெடி பேங்க்ல வேலை பார்த்தவன் தானே, கண்டிப்பா அந்த பையனோட அட்ரஸும் இருக்கும் அப்படின்னு சொல்ல அவங்க கணவரை பயமுறுத்தி இப்ப பேங்க்ல சின்ன பையனோட பேர்ல யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க. அதே நேரம் அவங்க கணவரும் நீ சொல்றபடி பார்த்தா இந்த வீடை நான் காசு கொடுத்துதான் வாங்கினேன், ஆனா இந்த வீட்டோட ஓனர் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே நேரம் அந்த குட்டி பையனோட லைஃப காமிக்கிறாங்க. அந்த பையனும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடறான். அந்த வாட்ச் போய் போலீஸ் கிட்ட கொடுக்கறான். அந்த லேடி அவங்க கணவர் தான் கொலை பண்ணாங்க. ஆனா அந்த நபர் அப்படியே கதையை திருப்பி போட்டுறாரு. அவங்க மனைவி போன் பண்ணி எனக்கு கூட வேலை பிடிக்கலன்னு ஓடி போயிட்டாங்க. அந்த டைம்ல இந்த வாட்ச இந்த பையன் வீட்டுக்கு வந்து திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல, ஆபீசரும் சின்ன பசங்க சொல்றத நம்ப மாட்டாங்க. நீ ஏன் அவங்க வீட்டுல போய் திருடின, வாட்ச் அவங்க கிட்ட கொடுத்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல அந்த பையனுக்கு சமக்கம் வருது. இருங்க, டிவில அந்த வந்து எல்லாம் உண்மை என்கிட்ட சொல்லுவான்னு சொல்லி தினமும் அந்த டிவி முன்னாடி வெயிட் பண்றான். அவன் சொல்றத யாருமே நம்பல. சில பேர் அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. இதனால அவங்க பையன் ரொம்ப டிப்ரெஷன் ஆக அவங்க அம்மா அவனை சித்தி கூட்டிட்டு வராங்க. அங்க வந்து அந்த பையனுக்கு என்கிட்ட அவங்க டிவில பேசினாங்க, அதை நான் நம்புறேன், அது உண்மைன்னு சொல்லி அந்த லேடிய பாக்கலாம் சொல்லி தினமும் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதே நேரம் இங்க ஹீரோயின் அந்த நபரை காட்டி கொடுத்தனால ஆபீசருங்க அந்த நபர் கூட இப்ப இருக்கிற அவங்க மனைவியோட பிரதர் 3 பேரும் கூட்டிட்டு வந்து அந்த லேடியை நீங்க எப்படி கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்க, அந்த இடத்துக்கு ஒரு ஆபீசர் வராங்க. அவங்களும் அந்த நபரை பார்த்து உனக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்க அந்த நபர் இல்லைன்றாங்க. இவங்க வேற யாரும் இல்ல, அந்த குட்டி பையன் வாட்ச் எடுத்து போய் கொடுக்கும் போது திருடிட்டான்னு சொல்லி அவரை ரிப்போர்ட் பண்ணிருப்பார்ல, அந்த லேடி தான் இவங்க. அப்பவே எனக்கு ஒரு மேல டவுட் தான்டா, நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசி எஸ்கேப் ஆயிட்டா, இப்ப நீ மாட்டினியான்னு சொல்லி எல்லா ஆதாரத்தையும் வச்சு இவர் தான் கொலை பண்ணாரு. அந்த கொலைக்கு உதவி பண்ணது அவர் கூட அஃபர்ல இந்த லேடியும் அவரோட பிரதரும் அப்படின்னு சொல்றாங்க. பாசிட்டிவ் நடந்த விஷயத்தையும் காமிக்கிறாங்க. இவரோட மனைவி எனக்கு ஒரு பிசினஸ் வேலை இருக்கு, நான் வேற இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த நேரம் இவரும் பக்கத்து வீட்டு லேடியும் அஃபர்ல இருப்பாங்க. இவர் பக்கத்து வீட்டு லேடி கால் பண்ணி என் மனைவி ஊருக்கு போயிட்டா, நீ வாந்த கேப்ல அப்படின்னு சொல்ல இவங்க வந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத அவங்க மனைவி பார்த்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி இவர் மேல சந்தேகமா இருக்கும். பார்த்து கொலவெறியோட கத்தியால குத்த முயற்சி பண்ணுவாங்க. அந்த டைம் தான் அந்த லேடியோட வாட்ச் கீழே விழுந்திருக்கும். அப்படி இவங்க 2 பேரும் கத்தியால சண்டை போடும் போது பக்கத்து வீட்டு லேடி இந்த வீட்டோட ஓனரை தள்ளிவிடும் போது அவங்க நெஞ்சில கத்தியால குத்தி கீழே விழுந்துருவாங்க. அப்போ அந்த லேடியோட கணவரும் நீங்க தப்பிச்சுப்போ, இந்த பாடியை நான் இங்கே கவர் பண்ணிடுறேன்னு சொல்ல அவங்க அங்க தப்பிச்சிருப்பாங்க. அப்பதான் அந்த குட்டி பையன் உள்ள வந்து நிறைய விஷயம் பார்த்திருப்பான். இந்த விஷயம்
விஷயத்தெல்லாம் காமிச்ச பிறகு இப்ப அவங்க 3 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அதே நேரம் ஹீரோயினுக்கும் அந்த பையனோட வீடு தெரிஞ்சிருச்சு. அவனை தேடி அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. போய் பார்த்தா அந்த பையனோட அம்மா இருக்காங்க. உனக்காக தான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் என் பையனும் நானும் அப்படின்னு சொல்ல அவங்க உள்ள போய் பார்த்து பயங்கர ஷாக்கு. இப்போ ரொம்ப பெரிய ட்விஸ்ட் சொல்லுவாங்க. ஆபீசரா இவங்க கூட சுத்திட்டு இருக்கிற அந்த பையனா இவங்க சின்ன வயசுல டிவில பேசினது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் ஹீரோயினா அந்த பையனும் தான் இந்த பீரியட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு தலையே சுத்துது. அந்த ஆபீசர் வராரு. அவர் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாருன்னா, உனக்காக நான் தினமும் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நீ என்னை பார்த்த பிறகு உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. டேட் பண்ணோம், லவ் பண்ணோம், ஒன்னா வாழ்ந்தோம். ஆனா இப்போ உனக்கு அந்த ஞாபகங்கள் எதுவுமே இல்ல. நான் இப்ப மாறிட்டேன். உனக்காக நிறைய விஷயத்த விட்டுட்டு நீ என்னை காப்பாத்தினாலதான் நான் உயிரோட உன் கூட சந்தோஷமா வாழ்ந்தேன். ஆனா நீ உன்னோட கடந்த காலத்துல நடந்த விஷயங்களையும் ஞாபகம் வச்சுட்டு இருந்த. அதனால்தான் நீயே சில விஷயத்த கண்டுபிடிச்சு தெரிஞ்சுப்பேன்னு சொல்லி உன் ஹஸ்பண்ட் அஃபேர்ல அந்த விஷயத்த உன்கிட்ட காமிச்சேன். ஆனா நீ இனிமே அந்த வாழ்க்கைக்குள்ளதான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன் என் கூட வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு பிடிக்கலையா? இதுதான் உண்மை. நீயும் நானும் சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட முகத்தை தொடும் போது ஹீரோயினுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. அந்த பையனை ஹீரோயின் காப்பாத்தின பிறகு அந்த பையன் வளர்ந்த அந்த பையன் ஹீரோயினை மீட் பண்றான். அந்த டைம் ஹீரோயினுக்கும் அந்த பையனுக்கும் சேம் ஏஜ். ஹீரோயினும் அந்த பையனும் டேட் போறனால ஹீரோயினால அவங்களோட புருஷனா அந்த டைம் மீட் முடிஞ்சிருக்காது. அப்படியே இவங்க கூடயே மீட் பண்ணி டேட்டிங் போய் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி லைஃப் நல்லா போயிட்டே இருக்கும். ஆனா சடனா ஹீரோயினுக்கு பாஸ்ட்ல அவங்க விட்டு போன அந்த வாழ்க்கை அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதை தேடி அவங்க போக ஆரம்பிச்சாங்க. அந்த விஷயம் அவங்களுக்கே தெரிய வரட்டும் தான் இந்த பையன் அப்படியே விட்டுருப்பான். இப்ப அவன் நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோ, இதான் உண்மை, இதான் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்ல ஹீரோயினால அவங்க பொண்ணை விட்டுட்டு வர முடியாது. அந்த வாழ்க்கை அவங்களுக்கு இன்னும் வாழணும்னு ஆசை இருக்கும். அதனால ஹீரோயின் என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை காப்பாத்தினால இப்போ ஓன் டர்ன் அப்படின்னு சொல்லி மேல இருந்து கீழே விழுந்து இறந்துடுறாங்க. ஹீரோயின் அந்த சின்ன பையன் கிட்ட பேசினா இப்ப இருக்க இந்த பையனுக்கு ஹீரோயினோட ஞாபகங்கள் போயிடும்ன்றதுக்காக தான் அவங்க கணவரோட வீட்டை உடைச்சிட்டு இவர் போய் அந்த டிவியும் கேமராவும் எடுத்துட்டு வந்திருப்பாரு. இப்ப ஹீரோயினை காப்பாத்தினா வேற வழியில அந்த பையன் கிட்ட போய் ஹீரோயினைய தேட வேணாம்னு சொல்லணும்னு சொல்லி இவரே டிவியை ஆன் பண்றாரு. அந்த பையன் ஹீரோயினுக்காக தினமும் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். அப்படி ஒரு நாள் டிவி ஆன் ஆகுது. அவன் ஸ்கிரீன் முன்னாடி போய் பார்த்தா அவனே வளர்ந்து ஃபியூச்சர்ல அவன் கிட்ட பேசுவான். யாரு நீன்னு கேட்க, நான் தான் நீதான் அண்ணா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் போது அந்த லேடி பத்தி தான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் சொல்றதை கேளு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே கிளைமேட் மாறுது. ஈவன் கனவு திறந்து பார்த்தா அவங்க கணவர் பக்கத்துல இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில இருக்காங்க. வேகமா போய் அவங்க பொண்ணை பாக்குறாங்க. அவங்க பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. இப்ப அந்த டிவியும் கேமராவும் இருக்கும் செக் பண்றாங்க. அந்த டிவி கேமரா அங்க இல்லவே இல்லை. இப்ப வெளியே வேகமா போய் பாக்குறாங்க. அப்ப அந்த தீப்பெட்டி இருக்கு. அந்த தீப்பெட்டி ஆல்ரெடி ஹீரோனுக்கு தெரியும், அவங்க கணவரோட அஃபார்ல அந்த பொண்ணோடது. இதை பார்த்த ஹீரோனுக்கு சமக்கம் வருது. இப்ப ஹீரோயின் வெளியே போய் பார்த்தா மனைவிய கொலை பண்ண அந்த நபர் அங்க உயிரோட தான் அவங்க ஃப்ரெண்டோட அம்மா கூட போயிட்டு இருப்பாரு. அப்பதான் ஹீரோயின் ஞாபகம் வருது, நான் சொன்ன மாதிரி அவன் என் வாழ்க்கையை காப்பாத்திருக்கான். அப்ப அந்த சின்ன பையன் செத்துருக்க மாட்டான், உயிரோட தான் இருப்பான் அப்படின்றத ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ உடனே ஹீரோயின் அந்த நபர் புதைச்சு வச்சு அந்த பாடியை போலீஸ் கிட்ட சொல்றாங்க. போலீஸும் அந்த இடத்துல என்கொயரி பண்ண இப்போ ஹையர் ஆபீசர் ஒருத்தர் வராரு. அவர் வேற யாரும் இல்ல, அந்த சின்ன பையன் தான். அந்த சின்ன பையனை ஹீரோயினை பார்த்த பிறகு எனக்கு எங்கேயும் உங்களை பார்த்த மாதிரியே ஞாபகம் இருக்கேன்னு சொல்ல எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படின்னு மக்களே படத்தை நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமா இருக்கும். உங்களுக்கு டீட்டெயிலா நான் புரிய வச்சிருப்பேன். அந்த பையனுக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். தன்னோட வாழ்க்கையை காப்பாத்தாங்க. அவங்கள மீட் பண்ணி தேங்க்யூ சொல்லணும். இவனை நம்பாதவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக தான் அவன் ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணியிருப்பான். ஆனா அந்த டைம் அவன் ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணனால ஹீரோயினோட லைஃப்ல நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருக்கும். அவன் ஹீரோயினை மீட் பண்ண பிறகு அவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிருப்பாங்க. ஆல்ரெடி பாதியில நிக்கிற லைஃபோட ஞாபகங்கள் ஹீரோயினுக்கு வரனால அந்த லைஃபை தேடி ஹீரோயின் போயிருக்கும். இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட இந்த பையன் அவனோட பாஸ்ட்ல போய் நீ ஹீரோயினுக்கு வெயிட் பண்ணாத, நீ எந்த விஷயமும் பண்ண வேணாம் சொன்னனால அந்த பையன் அவனோட லைஃபை கண்டினியூ பண்ணி வாழ்ந்திருப்பான். ஸோ ஒரு சின்ன விஷயம் நம்மளோட லைஃப்ல நிறைய விஷயத்த மாற்றக்கூடியதுன்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த மூவி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.